தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் முனைவர் தியாக இளையராஜா அவர்களை சந்திக்கிறோம். இவர் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவர் என்றாலும் இயற்கை விவசாயத்தை விரும்பி செய்து வருகிறவர். அவரை நேர்காண்பதில் மகிழ்கிறோம். ஐயா வணக்கம். நீங்கள் இயற்கை விவசாயியாக இருந்தாலும் கூட உங்களது தந்தையார் அரசியலிலே ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் என்று கேள்விப்படுகிறோம். தந்தையாரை பற்றி சொல்லுங்கள். தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் அப்பா காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கத்தில் அப்பா காங்கிரஸில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அந்த காலம் காமராஜர் ஐயோ காலம். அந்த காலத்தில் எளிமையாக காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாங்க. 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோதே அதில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. ஆமாம் ஆமாப்பா, 2 முறை இருந்தாங்க. அப்பா கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எளிமையான உருவம் தான். கடைசி வரைக்கும் சைக்கிளில் தான் போவாங்க. இதெல்லாம் நாங்கள் 8th படிக்கும்போது அப்பா இறந்துட்டார். அப்போ கேள்விப்பட்டது தான் எல்லாமே. தலைவரை போலவே மற்றவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே பொதுவாக சொல்லப்போனால் அன்றைக்கு எல்லாரும் தலைவர் உட்பட தொண்டர்கள் உட்பட எல்லாருமே எளிமையாக தான் இருந்தாங்க. அது இன்றைக்கு கேள்விப்படும் போலாம் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அப்போ அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜமீன்தார் கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்களே காங்கிரஸா இல்லையா, எளிமையானவர்கள். கக்கனையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்கும். எளிமையானவர்கள் தான் அன்றைக்கு இருந்த எல்லாருமே. நானும் பார்த்ததும் அதுதான், கேள்விப்பட்டதும் அதுதான். கடைசி வரைக்கும் அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே கூரை வீட்டில் தான் இருந்தோம். அப்பா எம்எல்ஏ இருந்து மறையிற வரைக்கும் கூரை வீட்டில் தான் இருந்தோம். கடைசி வரைக்கும் சைக்கிளில் தான் போவார். இதுதான் அப்போடைய இயல்பு. யாரோ ஒரு சாதாரண தொண்டர் கூப்பிடுவார், உடனே சாப்பாடு அப்படியே வச்சுட்டு ஓடுவார். அவங்களுக்கு என்ன வேணும் செய்யணுமோ செஞ்சுட்டு ஓடிடுவாங்க. அப்படி ஒரு செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலையா? நாங்கள் இப்போ அண்ணா இப்போ போன 2011 சட்டமன்ற இதுக்கு வேட்பாளர் நின்னார். 6000 ஓட்டில் தோத்தாச்சு. அப்போ அதில் காங்கிரஸில் தான் கிடைச்சிது. அதில் அந்த வாய்ப்பு தோல்வி அடைஞ்சு 2011 தோல்வி அடைஞ்சாச்சு. நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறீங்க. ஆமாங்க. இந்த கட்சியில் சேரணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ளவங்க எப்படி இங்கே இருந்து மாறினீங்க? அப்போடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண நான் கேள்விப்பட்டது நானும் பார்த்தது, சாதாரண தொண்டராக இருப்பாங்க. பார்த்துட்டு என்ன சாப்பிட்டுட்டு இருப்பாரப்பா கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இந்த வேலை நிற்கிது, பாக்கி நிற்கிது, சொல்லலையா போகலையா, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை தாலுகா ஆஃபீஸ்லேயோ சொல்ல மாட்டீங்களா, போக மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இவர் அப்படியே வச்சுட்டு ஓடுவார். ஓடி போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சு தான் வருவார். இது நான் ஒருத்தரில் நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது விருத்தாச்சலம் பகுதியில் எல்லோரும் கேட்டாலே தெரியும், இன்றைக்கும் தெரியும் எல்லாருக்குமே. அப்படின்னா அதை சாதாரண தொண்டு ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு இயல்பு அப்பாவுக்கு இருந்தது. அதே இயல்பு தான் இன்றைக்கு நான் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அண்ணன்ட்ட பார்க்குறோம். இது நான் பல பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை உள்வாங்கி அந்த பிரச்சனையை முடித்து இவரே திரும்பி அந்த நபர்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த வேலை முடிஞ்சிச்சு போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண இயல்பு. இந்த இயல்பு தலைவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இதை நான் அண்ணன்ட்ட பார்த்தேன். இதை பல முறை நான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நாங்கள் திமுகவில் இருந்தபோது கூட அந்த மாதிரி உதவிகள் நாங்கள்கிட்ட பெற்றிருக்கோம். சரி, இது போன்ற ஒரு தலைவர்கிட்ட இருக்கணுன்ற ஒரு ஆர்வம் அப்பா மாதிரியே அவரை நான் பார்க்குறேன். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தலைவருக்கான இயல்பு இதுதான். ஒரு கடைக்கு ஓடி தொண்டனை கூட போய் பார்த்து அவங்களுக்கான பணிகள் செய்தால் அவர் உண்மையால் நல்ல தலைவராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி தலைவர்களை தான் அவர் பார்த்திங்கன்னா சொல்லமாக முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா பன்னுட்டி பலான்னு தான் சொல்லணும். அப்படி தான் இப்போ தொண்டர்கள் பார்த்தா தானாகவே அவங்களை மொய்க்கக்கூடிய ஒரு இயல்பு தானாகவே வந்துடும். இதுதான் தலைவருக்கக்கூடிய இயல்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தான் அவரை பார்க்குறேன். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லா தொண்டர்களும் அவர் மீண்டும் ஒரு பண்டுட்டி பலாவாக இருக்கக்கூடிய அண்ணன் முத்தமிழ் அவர்களை நாங்களாம் மொய்த்துக்கிட்டே இருக்கும் அன்பால். அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு உணர்வுபூர்வமாக அவர் கூட போய் சேர்ந்திருக்கேன். அதாவது நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் அவர்களை பற்றி மாறுபாடான முரண்பட்ட தகவல்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் அப்படின்ற கருத்துக்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொண்டு நீங்கள் உள்ள அரசியலில் எல்லாரும் வேண்டுபவர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க, வேண்டாதவர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய பார்வையில் இருந்து பார்க்கும்போது அவர் செய்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அவர் செய்த தியாகங்கள் அளப்பரியது. இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கு விருத்தாச்சலம் தொகுதியில் கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. பன்முகத்தில் அவர் அவர் முத்தமிழ் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்பு கொள்வதற்காக முயற்சித்தார்கள். அது எதற்குமே அவர் இடம் கொடுக்கல. கட்சி கொள்கை, அந்த கூட்டணி கொள்கை, இதுக்கு உட்பட்டு தான் அவர் நடந்தார்கள். அதனால் காலச்சூழலுக்கு தகுந்தப்போ எல்லோரும் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு காலமும் கட்சி கூட்டணிக்கோ அந்த இதுக்கு துரோகம் செய்வர்கள் அல்ல. இன்றைக்கு அண்ணன் திருமாவளவனுக்காக போய் இன்றைக்கு சிதம்பரத்தில் பெரிய அளவில் வாக்குகளை சேகரித்து இது பண்ணார். நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணார். காங்கிரஸ் செய்த துரோகத்தால் எனக்கு அந்த கட்சிக்காக
பிரச்சாரம் செய்வதற்கு எனக்கு மனசு வரலையே தவிர அந்த கூட்டணி தர்மத்திற்காக நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வாக்கு செலுத்தணும், ஓட்டு கேட்கணும்னு சொல்லி கண்டிச்சாங்க. எங்கள் பகுதியில் நாங்கள் சிறப்பாக அதுக்கான செயல்பட்டு ஓட்டுகளை கேட்டோம். இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு. அதனால் அது தவறான கருத்துக்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது. அவரவர் சூழல் இருந்து பார்த்தால் தான் உண்மை தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியில் சிறந்த வலிமையாக அந்த கட்சியின் முக்கிய தூணாக அடித்தளமாக இருந்தவர் ஜே குரு அவர்கள். அவருக்கு எதிராக வேல்முருகன் வளர்க்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. இல்லைங்க, அவர்கள் இருவரும் எனக்கு தெரிந்த செய்தி, நாங்கள்லாம் வந்து தமிழர் படையில் இருந்தோம். தமிழர் படையிலிருந்து எனக்கு அண்ணன் வேல்முருகன் அண்ணன் தெரியும், குரு அண்ணன் எனக்கு தெரியும். வெளி கட்சி வேணால் மாறுபாடாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருப்பார்கள். எல்லா வகையிலும் பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. இது நல்லாவே தெரியாது. இல்லைன்னா வெளியே ஆள்கள் பார்வை என்ன வேறுபாடு இருக்கலாம். தமிழர் படையில் ஆரம்பித்து தமிழ் தேசியத்துக்காக இவர்கள்லாம் அந்த கருத்து வந்து எல்லோருக்கும் ஒன்று தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அவங்களுக்கு எப்பயும் இல்லை, இப்போவும் இல்லை. அண்ணன் குரு அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இறந்தபோது என்னிடம் கூறியிருந்தால் நான் அவரை காப்பாற்றியிருப்பேன், மக்களிடம் பணம் திரட்டி கூட அவர் செயல்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் வேல்முருகன். இதில் எதுவும் அரசியல் உண்டா? அரசியல் வந்து எந்த காலத்தில் வேணால் எப்படி அந்த சொல்கின்ற வார்த்தையை நம்ம எப்படி வேணால் பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து வசூல் பண்ணி செய்கிற ஆள் இல்லைங்க. இப்போ நாங்கள் பார்த்ததில்ல, இப்போ எலெக்ஷன் டைமில் கூட பார்த்தோம், தன்னுடைய சொந்த பணத்தை தான் கொடுத்து நீங்கள் வந்து செயல்படுன்னு சொன்னாங்க. குறிப்பாக வந்து மருத்துவத்துக்காக இல்லை. இப்போ மருத்துவர் அவர் மேலே அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? அண்ணன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, அண்ணன் வந்து வேல்முருகன் அண்ணன் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தொண்டர்களுக்கு அடிபட்டால் அல்லது ஏதோ ஒரு சின்ன பாதிப்புனா அவர்கள் சென்று பார்ப்பதில்லை. இது ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு, இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இது நானும் ஒரு வன்னியர் தான். ஆனால் நான் இந்த வரைக்கும் என்ன அதில் இப்போ நான் அதுதான் சொன்னேன், எளிமையான ஒரு தலைவராக இருக்கணும். கடைக்கு ஓடி ஒரு ஆளுக்கு கூட சின்ன ஒரு அங்கே ஓடி போய் நிற்கணும். அதனால தான் அண்ணன் திருமாவளவன் வெற்றி பெறார் எல்லா விஷயத்துலையுமே. வேல்முருகன் அண்ணனும் அதில் தான் எங்கள் அப்பாவும் அதில் தான் வெற்றி பெறார். தனிப்பட்ட நபராக ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கேரக்டர் என்னென்னா, அவங்க கடைக்கோடி மனிதன் ஓடி போய் நிற்கணும். அது இல்லைனாலே அவர்கள் தலைவராக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்து இறந்துட்டாங்க. இப்போ கேன்வஸ் பண்ண போனவங்க பாமகவில் இருந்த 4 பேர் வந்து இப்போ அடிப்பட்ட ஆக்ஷனில் இறந்துட்டாங்க. ஐயா போய் மருத்துவர் ஐயா அது வரைக்கும் பார்க்கல. அப்போ இது எந்த அடிப்படையில் நம்ம அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கருத்து வேறுபாடு அவருக்கு எப்போதுமே உண்டு. தொண்டை அதை தான் இவரும் கேட்டார். இவர் போய் பார்த்துட்டு வந்தார், அண்ணன் போய் பார்த்துட்டு வந்தார், வேல்முருகன் அண்ணன் போய் அதை பார்த்துட்டு வந்தார். அப்போ என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு தலைவர் வந்து சாதி மத இன வேறுபாடு இல்லாமல் போய் பார்த்துட்டு வரணும். அந்த சாதிக்காகவே போய் பார்க்கலன்னா வேறு எதுக்காக போய் அவங்க பார்க்க போகிறாங்க? இந்த ஒரு கருத்து வேறுபாடு அண்ணனுக்கு உண்டு. இப்போ மருத்துவரும் அதற்கு அடுத்த மருத்துவரும் 2 மருத்துவர்களுமே இனம் சார்ந்தோ அல்லது நமது அரசியல் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் என்றோ அவர்களுக்கான உதவிகளை செய்வதில்லை, அவர்களை முன்னேற்றுவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்ல வருகிறீர்கள். அவருடைய போராட்டங்கள்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தனி நபருக்காக நம்ம செய்து வரக்கூடிய சிறு சிறு காரியங்கள் தான் பெரிய வெற்றியை தரும். நம்ம பெரிய அளவில் நம்ம சாதிக்க முடியும்னா அவர்களால் சாதிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. அவர்கள் ஐயாணி கலைஞர் தான் அதை வந்து முன்னிருந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்குறாங்க. அப்போ நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கென்று ஒரு தலைவராக இல்லை முதலமைச்சரோ தேவைப்படுகிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளால் செய்ய முடியாத பட்சத்தில் அது இணைந்தாலும் செய்ய முடியும். சின்ன சிறு விஷயங்களை நம்ம எல்லோரும் நம்ம தனிப்பட்ட வகையால் செய்து கொள்ள முடியும். அந்த சிறு சிறு விஷயத்தில் கூட ஒரு கவனம் செலுத்துறதில்லை. அப்படி செலுத்தியிருந்தால் இன்னும் பாமக என்று பல வகையில் வளர்ந்துருக்கும். அது அவர் செய்வதில்லை. அப்படி பாதிக்கப்பட்டவர் தான் குரு. அவருக்கு 1000 விஷயத்தில் வந்து குரு அண்ணனுக்கு அவர்கள் செய்திருக்கலாம். குரு அண்ணா அந்த கட்சிக்கு எவ்வளோ செய்திருக்கலாம். கடைசி நேரத்தில் உயிர் போகிற நேரத்தில் நம்ம ஒரு உதாரணம் நின்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லா குடும்பத்துக்கும் இருக்குது. அதுதான் அந்த கனல் கண்ணன் அவர்களுக்கும் இருக்குது. இவருடைய அண்ணனுக்கு வேல்முருகன் அண்ணனுக்கும் அந்த ஒரு வருத்தம் தான், வேறு ஒன்றும் வருத்தம் தான். அங்கே வட மாவட்டங்கள் என்று சொன்னாலே வன்னியர்கள், அந்த வன்னியர்கள் என்று சொன்னால் எல்லோரும் பாமகவினர் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு தோற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இது உண்மையா? இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் அமைச்சர் எம்ஆர்கே இருக்கார். எங்கள் அப்பா தியாகராஜன் காங்கிரஸில் இருந்தாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் வன்னியர்கள் வந்து அதிமுகவிலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருதாச்சலம் அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வன்னியர்கள் தான் பொறுப்பில் இருக்காங்க, முக்கிய பொறுப்புலாம் இருக்காங்க. பாமகவில் இருக்கின்ற அனைவரும் வன்னியர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து வன்னியர்களும் பாமகவில் இல்லை. அது பெரும்பான்மையான வன்னியர்கள் மாநில எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அது பெரிய ஆதரவுன்றது பாமகவுக்கு இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவருடைய நடைமுறை வந்து இழுத்து பிடிச்சி எளிமையானவர்களுக்கு நம்ம இழுத்து பிடிக்கும்போது தானாகவே அந்த கட்சி தலைவர் மீது பற்று வரும். அந்த பற்று அவங்க நழுவ விடுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு அவர்கள் முயற்சிக்கணும். தொடக்க காலத்திலிருந்தே அந்த கட்சியில் ஒரு முக்கிய நபராக இருந்த கோகா மணி அவர்கள் தலைவராக இருந்தாங்க. அந்த பொறுப்பை எடுத்து அவரது மகனுக்கு கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
எல்லாமே அரசியல். நேரகாலம் அதாவது இப்போ ஒரு சொல்லுவாங்க, ஒரு பொதுவாக வந்து இந்த வாரிசியல் அரசியலுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பாவை பார்க்க வராங்க, என்ன பார்க்குறாங்க, நான் அப்புறம் வலுக்கட்டாயமாக அந்த அரசியலுக்கு போகிறேன் அப்படின்றது எல்லாரோடையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் வந்து உழைத்தவர்களுக்கு நாம் வந்து மரியாதை கொடுத்தால் அந்த வெற்றி, பாமகவான வெற்றி வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவால் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் உழைத்தவர்களுக்கு நம்ம அங்கீகாரம் செய்தால் கண்டிப்பாக உண்டு. இப்போ அண்ணன் வேல்முருகன் சொல்கிறது என்னென்னா, உண்மையாக உழைங்க, நீங்கள் உங்களை தரமாக வைத்துக்கொள்ளுங்கள், உங்களை வளர்ச்சி பெய்யும், உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நான் கண்டிப்பாக செய்வோம். அந்த இது இருந்தால் தானாகவே கட்சி வளரும். இப்போ அண்ணன் வந்து தமிழக வாழ்மை கட்சிக்கு என்ன ஒரு கொள்கைன்னா, தமிழகத்தில் வாழ்கின்றவர்கள் மட்டும்தான்றதில்லை, எல்லா சமுதாயம், தமிழர்கள் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாயத்துக்கான ஒரு வாழ்வுரிமை கட்சி. அவங்களுக்கான வாழ்வு தரத்தை வந்து நம்ம உயர்த்துவதற்கான ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி மனத்தை வச்சு அது கிடையாது. வாழ்வுரிமை உனக்கு இல்லை, அந்த வந்து உனக்கு அந்த கண்டிப்பாக அந்த ஒரு தரத்தை மேம்படுத்துவதற்கு என்னால் முயற்சி. அப்படி இருக்கும்போது பொதுப்படையாக அனைத்து சாதியினும் அனைத்து மதத்தினரும் அதில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ வந்து தானாகவே வந்து அந்த கட்சி வளரும். நீங்கள் சொல்கிற இந்த கொள்கைப்படி அவர் வந்து தமிழகம் முழுவதும் கிளைகளை, தொண்டர்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பண்ருட்டி சார்ந்து அல்லது வட மாவட்டங்கள் சார்ந்து தானே இந்த இயக்கம் சிறிய அளவில் இருக்கிறது, ஏன் பெரிய அளவில் எடுத்து செல்லவில்லை? இப்போ அதுக்கான முயற்சி பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 13 ஆண்டு நிறைவடைஞ்சுது. நான் இப்போ தான் சேர்ந்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது கட்சியில் இணைஞ்சு. தமிழகம் முழுவதும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு மாணவர்கள், இளைஞர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இன்றைக்கி அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கம், அவருடைய தனிப்பட்ட பற்று, அதில் தான் அவங்க எந்த ஒரு ஜாதி வச்சு நாங்கள் கட்சி வளர்க்கலை, மதத்தை வச்சு இல்லை. அவர் ஓடி போய் நின்று அந்த கடைகோடி மனிதன் என்று சொல்கிறோம் பாருங்க, அவங்கள ஓடி போய் தூட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறார். அப்படி இருக்கிற தலைவர் தான் வளர முடியும். அந்த தனிப்பட்ட ஈர்ப்பால் தான் இன்றைக்கி இத்தனை பேர் சேர்றாங்க. மற்றவர்கள் ஜாதி, இப்போ பாமக பார்த்தீங்கன்னா ஜாதி சொன்னால் எல்லாம் தானே சேர்ந்துக்க போகிறாங்க. ஆனால் மற்ற ஜாதி கட்சி எல்லாமே அப்படி தான், நம்ம ஜாதின்னு சொன்னால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்துக்க போகிறாங்க. ஆனால் இதில் தமிழக வாழ்வுரிமை, நான் அதை மட்டும் தான் சொல்கிறேன். இதுக்கு ஈர்ப்புடையதாக நீங்கள் வாங்க. இது என்றைக்கும் பொறுமையாக போனாலும் நிதானமாக போனாலும் வெற்றியத்தை கண்டிப்பாக அடையும். அப்படி அது பொறுமையாக தான் போகும். உங்கள் தலைவர் இந்த சுங்கச்சாவடிகளை அடித்து உடைப்பது, இந்த மாதிரி நிகழ்வுகளில் அதன் மூலமாக தனது செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் என்ற ஒரு வாதம் உண்டு. செல்வாக்கை விட சில நேரங்களில் சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தேவை. சில அன்பால் சொல்லலாம், சில விஷயத்தை நம்ம சொல்லி அது பார்த்தீங்கன்னா அவர் நடந்து கொண்ட விதம், சுங்கச்சாவடியில் அவர் நடந்து கொண்ட விதம் தான் அன்றைக்கி அந்த மாதிரி தூண்டுச்சே தவிர எப்போதும் அவர் அந்த இது பண்ணலை. இந்த வேண்டாம் சார், இந்த திட்டமே வேண்டியதுன்றது தான் ஐயா அவங்க சொல்கிறது. இது இப்போ கோரிக்கையும் அப்படி தான் வச்சுருக்கோம். அநேகமாக சுங்கச்சாவடி கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வரப்போகுது, அமையப்போகுது, நம்ம தீல அமைச்ச பிறகு கண்டிப்பாக அதை எடுக்கிறது தான் சொல்லியிருக்காங்க, சுங்கச்சாவடியில் எடுக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அவர் அந்த சின்ன ஒரு நிகழ்வு தான் நடந்தது. ஆனால் அதை வச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலை. அது அந்த இது வேண்டியதில்லைன்றதை ஒரு வலிமையாக சொல்கிறாங்க, உறுதியாக சொல்கிறாங்க. அதுக்கு வழக்கப்பட்டு அதுக்கான இதுவும் இப்போ நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் அது கண்டிப்பாக அது தேவையில்லை என்பது வந்து உறுதியாக இருக்கார். அந்த ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் சொல்கிறாரு 400 இடங்களை பெற்று விடணும். ஆனால் நீங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறீங்களே, எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நான் 10 ஆண்டுகள் நல்லா சிறப்பாக ஆட்சி நடத்தினாங்க. சில விஷயங்கள் வந்து நடத்துனாங்க இல்லை, நான் அவங்க சொல்கிறது, நான் அவங்களுடைய பார்வையில் சொல்கிறேன். அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறாரு. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டு இன்றைக்கி கேஸை பார்த்தா தொட்டா போச்சு. யாராவது வீட்டில் வந்து இன்றைக்கி வந்த பெண்கள், ஓட்டு போட வந்த பெண்கள் அனைவரும் இந்த கேஸ் இனிமேல் வந்து 1000 ரூபா 1500 கொடுத்து வாங்க முடியுமான்ற ஒரு கோபத்தில் வந்தவர் தான் பல பேர். அன்றைக்கி மக்கள் தான் மறந்துடுறாங்களே, 3 மாதம் ஆனாலே இல்லை. இன்றைக்கு இந்த முறை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். வந்து ரொம்ப மிக எழுச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முறை நம்ம வந்து இதில் வந்து ஒரு சார்பாக நான் சொல்லலை, இது முறை பல எலெக்ஷனை பார்த்தோம். மக்கள் சொல்லிக்கொண்டே போனது இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தோம். ஒரு முறை வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அந்த அரசாங்கத்துடைய கடமை. அதை வந்து சரியாக பயன்படுத்தலை. இது சாதாரண ஒரு பெட்ரோல் டீசல், இந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகமாச்சுன்னா எல்லாமே ஏறி போச்சு. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், எதை தொட்டாலும் இன்றைக்கி வந்து 2 வீலர் இன்றைக்கி வந்து 60,000 70,000 வித்துட்டு இருந்த 2 வீலர் இன்றைக்கி 2 லட்சம் போயிடுச்சு, 3 லட்சம் இப்படி போயிட்டுருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பெட்ரோல், காய்கறி, இதுதான். இந்த பேஸ் மாறும்போது எல்லாமே மாறிடுச்சு. அப்போ இப்போ எப்படி சாமானிய மக்கள் வாழ முடியும்? அந்த கொந்தளிப்பு தான். நீங்கள் 100 ரூபா 200 ரூபா கொடுக்க, நீங்கள் ஒன்றும் பல இடங்களில் வந்து பொருளாக இன்றைக்கி என்ன ஓட்டுக்கெல்லாம் பணம் தரல. பணம் தராமலே இவ்வளோ எழுச்சியாக மக்கள் போய் ஓட்டு போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு கோபம் இருக்கும் இந்த ஆட்சி மேலே. அதனால் கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் 400 இடம் இல்லை, டபுள் டிஜிட்டில் தான் வரலான்ற மாதிரி தான் பதிவுகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சிதம்பரத்திற்கு சென்று எழுச்சி தமிழருக்காக வேலை செய்தேன் என்று சொல்கிறீர்கள். பொதுவாக வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளும்
அதாவது வன்னியர்களும் பாமக ஒரு எதிர் திசையில் தான் செயல்படுவார், முரண்பாடான கருத்துக்களை கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. உங்களுடைய தலைவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு புகழ்பெற்ற மனிதர். அப்படி இருக்கும்போது அந்த மக்களோடு நீங்கள் இணைந்து செயல்பட உங்களால் முடிந்ததா? கண்டிப்பாக. அதாவது நாங்கள் வந்து வள்ளலார் பேரில் 30 ஆண்டு காலமாக வள்ளலார் பேரில் தான் முதியோர் இல்லம் நடத்திட்டுருக்கேன், குழந்தை இல்லம் நடத்திட்டுருக்கோம், இலவச நர்சரி நடத்திட்டுருக்கோம், இது எல்லாமே நடத்திட்டுருக்கோம். மனிதர்கள் வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து மனிதனால் வைக்கப்படும், எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து. ஆனால் மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா மனுஷன் தான் முற்றுப்புள்ளி வைப்பான். இது இயல்பாகவே வந்து போச்சு. அதெல்லாம் தவிர்த்து நாம் அனைவரும் ஜாதி மத இன மொழி வேற்றுமை இல்லாமல் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக வாழணும் என்றது வள்ளலாருடைய கோட்பாடு. இதுதான் தமிழ் தேசிய படையதான் தமிழருடைய இருக்கக்கூடிய வேல்முருகன் அண்ணன் அவருடைய கொள்கை. இது தான். எல்லாரையும் அழிச்சிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து வன்னியர்களாக சேர்ந்து ஒரு எஸ்சி அழிச்சிட முடியுமா, அல்லது அனைத்து எஸ்சியும் சேர்ந்து வன்னியர்கள் அழிச்சிட முடியுமா? ஏதோ ஒரு சூழலில் ஒத்து போய் வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி இருக்கிற ஒரு சூழல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு என்ன நிதர்சன உண்மை, அவர் இல்லாமல் நம்ம இல்லை, நம்ம இல்லாமல் அவங்க இல்லை. இதான் நிதர்சன உண்மை. ஓட்டுக்குன்னு போய் நிற்கணும். ஓட்டில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா? இல்லை. ஆனால் நீங்கள் போட்டாலும் ஓட்டு தான், நீங்கள் போட்டாலும் ஓட்டு தான். அப்போ இங்கே ஓட்டுன்னு போய் நிற்கின்ற பட்சத்தில் நம்ம இந்த கொள்கை இல்லை, என் ஜாதிக்காரனை ஓட்டு போட்டால் போதும் அப்படின்னு நிற்கிறது தான் பாமக போன்றவர்களுடைய கொள்கை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை. அதை புரிந்து கொண்ட ஒரு தன்மை, அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வந்து அவர் அண்ணா தலைமை வச்சதும் அதுதான். இன்றைக்கி திருமாவளவன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்காக ஃபைட் பண்ணி இன்றைக்கி பல விஷயங்களை பதிவு பண்ணது அவர் தான். யார் ஓபிசிக்காக கேட்டால்? அப்போ அவர் வந்து மக்களை மட்டும் பார்க்காம மற்ற மக்களை பற்றி ஒரு சிந்தனை. அது போன்ற வேல்முருகன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மக்களுக்காக மட்டும் ஒரு சிந்தனை இல்லை, தமிழகத்தில் இருக்கிற அனைத்துடைய வாழ்வுடைய ஒரு சிந்தனை. அப்போ இந்த சிந்தனையெல்லாம் அங்கே வந்து எங்கே ஒன்றுபடுதோ அவர்கள் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருப்பாங்க. அவளுடைய அடிப்படை பேஸ் மாறாது. இப்போ வள்ளலாருடைய கொள்கையில் இப்போ ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் மாற்ற முடியாது, ஜாதி மத இனப்பற்றோடு நம்ம மாற்றவே முடியாது. நான் வன்னியராக இருந்தாலும் முதல் வாக்கு அவர் திருமாவளவன் அண்ணனுக்கு தான் போட்ட ஓட்டு. அன்றைக்கி நடந்த ஒரு சின்ன முக்கியமான விஷயம், அதை பதிவு பண்ணணும். வரலாறுல நாங்கள் 9ஆவது படிக்கும்போது சேர்றோம். அதில் இது ஒரு 4-5 வருஷம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் அந்த எலெக்ஷன் வந்து போச்சு. அப்போ திருமாவளவன் வந்து அங்கே நிற்கிறாங்க, அந்த மங்களூர் தொகுதி தான் நிற்கிறாங்க. எதிர்த்து நிற்கிறது மாம்பழம் தான் நிற்க, மாம்பழம் அதை பாமக தான் நிற்கிது. அப்போ அன்றைக்கு பேசக்கூடியவர்கள் வந்து சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களே நம்மளாம் போய் நம்மளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னாங்க. இந்த நம்மால்ன்ற வார்த்தையே எனக்கு அப்போ தான் பதிவாகுது. என்னடா நம்மால்ன்றாங்கன்னா, சரி நம்மளாம் சன்மார்க்க அன்பர்களோ அப்படின்னு சிந்தனை எனக்கு வந்துச்சு. கடைசியில் பார்த்தா அது சன்மார்க்க அன்பர்கள் இல்லை, நம்மளாம் வன்னியர்களுக்கு. உங்கள் நினைவில் சாதி வர்றதுக்கு முன்னாடியே வள்ளலார் உள்ள வந்துட்டாரு. அதனால நம்ம சரி வள்ளலார் நினச்சிக்கிட்டேன். நான் வள்ளலார் எங்கடா ஓட்டு போட போகிறேன் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க பார்த்தா கடைசியில் நான் வன்னியர்கள் தான் ஒன்று. வன்னியர்கள் நம்ம இங்கே வந்து என்னத்துக்கு வந்த வள்ளலார் வந்தால் நம்ம இங்கே வந்து வன்னியர் எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு 4 பேர் மட்டும் முடிவு போயிது. நம்ம உண்மையிலே வள்ளலார் கொள்கையில் இருந்தால் எதிரில் வந்து வன்னியர் நிற்கட்டும், இந்த முறை அவர் திருமாவளவனுக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்ம அப்போ தான் உண்மையான சன்மார்க்கி அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு செய்து நானும் அதில் போய் வாக்கு செலுத்துகிறேன். அண்ணன் திருமாவளவன்களுக்கு வாக்கு நான் தான் மேலே செலுத்துகிறேன். அப்போ அது நான் இன்றைக்கி அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கும். அதில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து காங்கிரஸ் இருந்தாலும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும். அப்பா காலத்துலேருந்து இருக்குது இன்னமும். அப்பாவும் அப்படி தான் எங்களை வளர்த்தார். வேதமாணிக்க ஐயான்னு சொல்லி தெரியாதவர்கள் இல்லை. அவர் கல்வி நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து எஸ்சிகளுக்கான மாணவர்களுக்கான பள்ளி. அதில் வந்து அன்றைக்கி அரிசிக்கோ அந்த மாணவர்களுக்கு அரிசியோ பருப்போ எதுவும் இல்லைன்னா ஓடி போய் தேரஞ்சு வச்சுப்பார், ஓடி போய் அவர் போய் பார்த்து அந்த அரிசியை பருப்பு வாங்கிட்டு போய் கொடுறா ஸ்கூல்னு சொல்லி ஐயா சொல்லி வேதமாணிக்க ஐயா சொல்லி விடுவார். எங்கள் அப்பா அதை எடுத்து ஓடி போய் கொடுத்துட்டு வருவார். அன்றைக்கு ஐயா அவங்க எஸ்சியாக இருக்காங்க, ஐயா அப்பா வண்டியராக இருக்காங்க. இதுக்குள்ளே அவ்வளோ ஒற்றுமையாக தான் வாழ்ந்தாங்க, எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அதுதான் அப்பா எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. இயல்பாகவே நாங்கள் வரலாறுக்கு வந்துட்டோம். ஆனால் எங்களுடைய இயல்பு வந்து அதுதான். அதே மாதிரி திருமாவளவன் இன்றைக்கி ஓபிசிக்காக ஃபைட் பண்ணக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருந்தாலும் அந்த ஓபிசிக்காக ஃபைட் பண்ணுறாரு. வேல்முருகன் அண்ணன் இந்த சமுதாயம் இருந்தாலும் அந்த மக்கள் தூக்கி பிடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணுறாரு. இங்கே வந்து உணர்வு ரீதியான ஒரு இதுதான். இங்கே நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை. இப்போ அப்பா இருந்த காலத்தில் அந்த மாதிரியான உறவுகள் தொடர்ந்து இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு மருத்துவர் தலையெடுத்தது பிறகு இந்த மாதிரியான மாறுபாடுகள் முரண்கள் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. தலித் மலை இது இப்போ ஐயா வந்து இப்போ ஐயா பாய் ஐயா வந்து பேசினாங்க. அவங்களாம் அப்படிலாம் இல்லை, அவருடைய கொள்கை சரியாக தான் இருக்குது. எங்கோ யாரோ செய்கின்ற சின்ன தவறுகள், அந்த சின்ன பசங்களாக மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சில பதிவுகள் போடுறது 2 சமுதாயத்திலும் போடுறாங்க, அவங்களும் போடுறாங்க இவங்களும் போடுறாங்க. அதை வந்து தவிர்க்கக்கூடியது. அதை செய்தால் நல்லாயிருக்கும். அதை வந்து தலைவர்கள் கண்டிக்கணும். அப்படி கண்டித்தால் இந்த ஒரு பெரிய அளவில் இந்த இது இருக்காது, வேற்றுமை இருக்காது. ஒரு காலத்தில் தமிழ் குடிதாங்கி எழுச்சி தமிழர் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய வரலாறு இருந்தது.
அதே போல் எழுச்சி தமிழரும் வேல்முருகன் அவர்களும் இணைந்து வட மாவட்டத்தில் தங்கள் கைக்குள் வைக்க வேண்டிய ஒரு சூழல் வருமா? அப்படி கண்டிப்பாக வரும். காரணம் என்னன்னா, நான் பார்த்த வகையில் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் அவர் 2 பேரும் அந்த கொள்கை பிடிப்பு அதிகம். அண்ணன் திருமாவளவன் நான் சின்ன வயசுலேருந்தே கவனிச்சு தான் இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அது நான் சொல்கிற வார்த்தை அதுதான், கடைசி ஓடி வந்து நிற்பார். உண்மை அது, எல்லாரும் யாராலும் மறுக்க முடியாது. வேல்முருகன் அப்படி தான். ஏன் இவங்களை நான் அப்படி பார்க்குறேன், எங்கள் அப்பா அப்படி இருந்து நாங்கள் சின்ன வயசில் இறந்தாலும் அவர் சொல்கிற கதைகளை நாங்கள் இன்றைக்கி பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அப்பா ஓடி வரப்பா சின்ன விஷயம்பா 2 நாள் இங்கே தங்கி இருந்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போனாங்க. இந்த பேஸ் கேரக்டர் இதை மாற்ற முடியாது நம்மளால், அவங்களால மாறிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக அவங்க கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு சூழல் அமையும். இப்போ வந்து அவர் அண்ணன் மட்டும் இல்லை, சீமான் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கருத்துடையவர்கள் தான். எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும், அதுக்கான சூழல் அமைகின்ற ஒரு 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 வாய்ப்பை வந்து கண்டிப்பாக அவங்க ஏற்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சிறிய விளம்பர காட்சிக்கு பின்னர் மீண்டும் தொடருவோம். நேயர்களே, நேர்காணல் தொடர்கிறது. நீங்கள் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து செயல்பாடுகள் நிறையா செஞ்சிட்ருக்கீங்க. இது தவிர்த்து இயற்கை விவசாயம் அதை நீங்கள் முன்னெடுத்து செல்கிறதா கேள்விப்படுறேன். அதை பற்றின செய்திகளை சொல்லுங்கள். இப்போது நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் துறையில் கோயம்புத்தூர் பிஹெச்டியில் நான் என்வாரன்மெண்டல் சயின்ஸ் அதில் வந்து பிஹெச்டி முடித்தோம். இயல்பாகவே அந்த உணர்வு உண்டு, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இப்போ இருக்கின்றவுடைய நடைமுறைகளால் இந்த சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது என்பதை வந்து நான் பலமுறை நம்ம வந்து அதை பதிவு செஞ்சு அதை விழிப்புணர்வுலாம் செய்திருக்கோம். இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது வந்து மக்களுடைய பெருக்கத்தின் காரணமாகவா அல்லது மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை மாறியதால? பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கம் வந்து முக்கிய காரணம். ஆனால் அந்த வாழ்க்கை முறை மாறியதும் வந்து முக்கிய காரணம். ரெண்டுமே வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுனாலே ஒரு பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். அந்த வாழ்க்கை முறையே இப்போ மாறி போச்சு. நமக்கு வந்து வாழ்கின்ற முறையே தெரியலன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஒரு போலீஸ்கார் வந்து ஒருத்தர் இழுத்து போய் சக்கியாக அடிச்சிட்டு இருப்பார், ஒரு சின்ன தவறுக்காக அடிச்சிட்டு இருப்பார். சொல்லிட்டு உன் பேரடா அப்படின்னுவார். என் பேர் வாழ வந்தான்னு. ஆனால் வாழ வந்தானா, அப்போ நாங்களாம் சாவ வாழ வந்தோம்னு சொல்லி திரும்பி அடிப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மனிதர்கள் மட்டும்தான் என்னமோ இந்த உலகத்தில் வாழ வந்த மாதிரி இவன் செய்கின்ற அட்டகாசம் கொட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற உயிரினங்களை பற்றி நினைக்கிறேன், மற்ற உயிரினை பற்றி சிந்தனையே இல்லை. இவன் தான் குடும்பத்தை தவிர மற்ற எந்த சிந்தனையுமே கிடையாது. மற்ற எல்லா உயிர்களுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மற்ற உயிருக்கு அது உதவிகரமாக தான் இருக்கும். இதுதான் இந்த எக்கோசிஸ்டம் சொல்கிறாங்க. ஃபுட் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. இந்த ஆர்வம் தான் உங்களை தமிழக வாழ்வுரிமைக்கு உள்ளே கொண்டு போய். கண்டிப்பாக அது ஒரு ஆர்வம். இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நம்ம கொள்கை என்ன, அந்த வார்த்தை அந்த கட்சியோட பெயரே எப்படி இருக்கு. கண்டிப்பாக அது ஒரு ஈர்ப்பு. அவர் வந்து இதுக்கான விஷயங்கள் நிறைய முன்னெடுத்துட்டு இருக்காருங்க, இந்த இயற்கை. அதுக்காக தான் இப்போ நம்மளை அந்த கட்சிக்கு நான் போய் பேசும்போது கண்டிப்பாக நீங்களாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டோம். அவருடைய நோக்கமும் இதாக இப்போ தமிழகம் முழுவதும் இந்த சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாப்பதற்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி இப்போ நம்ம இலவச நர்சரி வச்சுருக்கோம். அதில் பாரம்பரிய மரக்கன்றுகள் நம்ம நிறைய வளர்த்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் பல வருஷம். இது அந்த தொலைவுகள் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிற நகரங்களுக்கோ அல்லது கிராமங்களுக்கோ அதெல்லாம் அனுப்ப முடியுது அவங்களால? கண்டிப்பாக அனுப்ப முடியும். அதெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்கோம். எங்கள் பகுதியில் நம்ம நிறைய அனுப்பிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை வரைக்கும் கேட்குறேன், சேலம் திருவண்ணாமலை வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இளைஞர்கள் வந்து எத்தனையோ பேர் மிக சிறப்பாக அதை வந்து செயல்பட்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் உங்களை தொடர்பு கொண்டால் அவங்க கண்டிப்பாக செய்யலாம். நாங்கள் வந்து அவங்க விருப்பப்பட்டால் அவங்க இடத்துலையே போய் நம்ம அந்த நர்சரியை உருவாக்கி தந்துடலாம், இலவச நர்சரியை உருவாக்கி தந்துடலாம். இதற்கான செலவுகளை எல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? நாங்கள் நண்பர்கள் ஒரு 4-5 பேர் இருக்கோம், எங்களை ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ பெரிய அளவில் அண்ணன் வந்து வேல்முருகன் அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்மள்ட்ட இப்போ தான் 20,000 மரக்கன்றுகள் இருக்குது. எல்லாமே பாரம்பரிய மரக்கன்றுகள், மரக்கன்றுகள். ஏன்னா மரக்கன்றுகள் எல்லாரும் விரும்பி வச்சுப்பாங்க, காட்டிலேயே ஒடிந்து விழுற மாதிரியான மரங்கள். அந்த இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாரம்பரிய மருது மரம், பிள்ளை மருது, கருமருதுன்னெலாம் சொல்லுவாங்க, அது வேங்கை, இது மாதிரி நிறைய வந்து பாரம்பரிய மரக்கன்றுகள் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இதெல்லாம் பயன் தர்ற மரங்கள், பயன் தரும். அதாவது நிழலுக்கு தரக்கூடியது தனி, புங்கை, வேங்கை, அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேம்பு, இது பண்ணுறதுலாம் வந்து நிழல் தரக்கூடிய மரங்கள். மன்னராட்சி தேக்கு போல இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மருத மரம் இருக்குது, வேங்க மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தேக்கு பயன்படுதோ அது மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். விவசாயிகளுக்கு அதை தரும். ரோடு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாலை ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் மரம், அடுத்தது வந்து வேம்பு, புங்கை, நீர்மருது, இந்த மாதிரி மரங்கள் வந்து சாலை ஓரம் நடுவதற்கு அதை கொடுக்குறோம். அது மாதிரி பிரித்து தான் கொடுத்தோம். ஒரு காலத்தில் புளிய மரங்கள் சாலைகளுக்கு ஓரங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. இப்போ இதெல்லாம் குறைந்து விட்டது. சாலையோட விரிவாகத்துக்காக எடுத்துடுறாங்க. மீண்டும் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வுட்டு நடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சொகுசா மரம்னு ஒன்று, அது வேர் ஓடுகின்ற இடம்லாம் வந்து மரங்கள் வரும். அந்த திட்டத்தெல்லாம் இப்போ செயல்படுத்தி தான் இருக்காங்க. சாலை விரிவாகத்துக்காக எடுத்து தமிழ் மண் சார்ந்த மரமா?
அது புளிய மரம் வந்து நம்மளுடைய புளி வந்து பார்த்தீங்கன்னா குடம் புளின்னு போயிருக்கு. இல்லை புளியை பற்றி இல்லை, அந்த சொகுசா மரம்னு ஒன்று சொகுசா மரம் நம்மளுடைய பாரம்பரிய மரங்கள் தான் அது. நம்ம இந்த புளி வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டாந்து வச்ச புளி இது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைத்தது. நம்மளுடைய புளி வந்து பார்த்திங்கன்னா குடம் புளின்றது தான். அது இன்றைக்கி கேரளாவில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அது மருத்துவத்துக்காக மட்டும் தான் இப்போ பயன்படுத்துகிறோம். அது குடம் புளின்னு பேர் அது. ஆனால் இப்போ நம்ம நோக்கம் என்ன வந்து சொன்னோம்னா, நம்ம அந்த சுற்றுச்சூழல் நம்ம வந்து எந்த உயிரினமுமே போய் வந்து மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவாக இருக்குது. ஆனால் மனிதன் மட்டும் பார்த்திங்கன்னா மற்ற அனைவருக்குமே இந்த சுற்றுச்சூழலுக்கே வந்து அவனால் வந்து பெரிய அழிவாக இருக்குது. அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். ஒரே நாளில் நீங்கள் ஓராண்டு மழை பெய்யுது. ஆமாம். இன்றைக்கி வெப்பம் அந்த அதிகரிச்சுட்டே போகுது. இது மற்ற நாடுகளும் இப்போ துபாயிலையும் அந்த மாதிரி. அதுதான் இது மனிதர்கள் செய்யக்கூடிய பெரிய இது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாமே வந்து நமக்கு அந்த இது ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்திக்கணும். உண்மையிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சங்கதிக்கு உண்மையான ஒரு சொத்தை கொடுத்துட்டு போகிறோம்னா அது இயற்கை வளம் தான். இதை நம்ம வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடைமுறையில் யாருமே இல்லை. பேசுகிறாங்க, ஒரு நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். செயல்பட நடைமுறையில் ரொம்ப ரொம்ப கம்மி. மரம் நட்டால் மட்டும் போதுமா? குளங்களை தூர்வாரம். நீங்கள் எத்தனை பேர் குளங்களை தூர்வாரிட்டு இருக்காங்க? அதை பராமரிக்கணும். இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் 3 குளம் தூர்வாரி இருக்கோம். பெரிய குளம் தூர்வாரணும் நம்ம. அது மாதிரி இப்போ அதை நடைமுறைப்படுத்தி பாதுகாக்கணும். கடைசி வரைக்குமே நம்ம அந்த நீர் வளங்களை வந்து பாதுகாத்துட்டா எல்லா வளங்களும் தானாகவே நல்லா இருக்கும். நீர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், குரங்குக்கு போய் தண்ணி ஊற்றுறாங்க, அணிலுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இது கொடுமையான சூழல். இது எந்த லெவலில் இப்போ இன்றைக்கி பெங்களூரில் பார்த்தா குடிக்க தண்ணி இல்லைன்னு செய்தி வருது. இது எந்த அளவில் போய் முடியுன்ற அதோடைய விளைவை வந்து இவங்க இன்னும் யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப கொடுமையான சூழல். ஆமாம். இந்திய ஒன்றியத்தில் பசுமை புரட்சி வந்ததால் நிறைய நெல் ரகங்கள்லாம் வந்தது. 58 அந்த மாதிரி ஆங்கில பெயர்களோடு சேர்ந்து அந்த நெற்களால் நமது பாரம்பரிய நெற்கள் அழிந்து விட்டனவா, இல்லை அந்த நெற்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதே அதாவது இப்போ விவசாயம்னா அது இயற்கை தான். இயற்கை விவசாயம் இன்றைக்கி ஏன் சொல்கிறோம்னா, அந்த கொரோனா வந்து ஒரு பெரிய பாடத்தை கொடுத்தது. நம்ம யாருன்றதை ஓரளவு புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கொரோனா தான் கொடுத்துச்சு. எல்லாரும் அதை பற்றி சக்தின்றதை அடிக்கடி பேச அப்போ தான் தெரிய வருது, ஓஹோ இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் டைம் ஒதுக்கிற கட்டாயமாக டைம் ஒதுக்கப்பட்டது. நம்ம எல்லாம் படித்து பார்த்து ஓ இப்படிலாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வந்தது. உண்மையிலே நம்முடைய விவசாயம் மூலம் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருந்தது தான் நம்முடைய விவசாயம். இன்னைக்கு இயற்கை விவசாயம் சொல்லக்கூடிய காலம் வந்து போச்சு. விவசாயம்னா இது இயற்கை தான். நம்மளுடைய ஒரு பெரிய புரட்சி ஒரு பக்கம். அவர்கள் வந்ததும் இளைஞர்களுக்கு வந்து பலகையில் அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. எழுச்சியை கொடுத்தாங்க, அந்த நடைமுறையை கொடுத்தாங்க. தெரியாதுல்ல எந்த விவசாயம் எப்படி செய்யறது நீங்கள் நிறைய பேர் தெரியாது. அந்த நடைமுறையை அவங்க சொல்லி கொடுத்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ கதிர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கம்பு இருக்குது. நம்ம பார்த்தா இவ்வளோ நீட்டு தான் இருக்கும் நம்மளுடைய கம்புடைய கதிர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 அடி கம்பு இருக்குங்க. இது இயற்கை, இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கம்பு. 5 அடி கம்பு. எள்ளில் பார்த்தா 2 பட்டை தான் இருக்கும். நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய எள்ளு நம்ம தான் பார்த்துருப்போம். 8 பட்டை இருக்கும், உருண்டையாக இருக்கும் எள். இது போன்ற அப்போ ஈல்டு வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். கம்பில் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே பாரம்பரியம்தான். அவங்க சொன்ன விஷயம் இன்றைக்கி புரட்சிகள் வந்தது வந்து தேவை. எப்போ தேவை? பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, புரட்சி தேவைப்பட்டது. அது வெண்மை புரட்சியாக இருந்தாலும் சரி, பசுமை புரட்சியாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அன்று தேவை, அதை நிறுத்திக்க வேண்டியது தான். அதோட பல்கலைக்கழக ரகங்கள் அது வந்து நம்மளுடைய வயிற்றை அடைத்ததே தவிர ஆரோக்கியத்தை தரல. இந்த நம்ம இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய ரகங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானது. உடம்பே ஆரோக்கியத்தை அந்த மக்களுக்கு தேவையான அந்த ரகங்கள் வந்து மறைச்சிருச்சு, இல்லை ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது சொல்லலாம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி. நாட்டுக்கோழிக்கு நம்ம எந்த வகையான ரசாயனமோ ஊசியோ எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அது இயல்பாக உபயோகம். அதுக்கு ஊசி கொடுத்தா தான் சிக்கல். ஆனால் பிராய்லர் கோழிக்கு நம்ம அனைத்து ஊசியும் கொடுக்கணும். அது அப்படி தான் வளர்க்கணும். அது கொடுக்கலாம் போச்சு. இந்த பிராய்லர் கோழி ரகங்கள் போல தான் இப்போ வந்த ரகங்கள் அனைத்துமே. பிராய்லர் கோழி சாப்பிட்டா நமக்கு நோய் பிரச்சனை வரும். அப்போ அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றதுக்காக பிராய்லர் கோழி சாப்பிட்றது நியாயமா? விவசாய விஞ்ஞானி சுவாமிநாதன் ரொம்ப புகழ்ந்துலாம் பேசுகிறோம். ஆனால் அதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்கத்தான். அதுதாங்க, அதாவது அறிவியல் வந்து அது டார்வின் சொல்கிறாரு, we are having lack of knowledge regarding how to interact with the ecosystem. நமக்கு அறிவு வந்து சற்று கம்மி. எது கூட இந்த இயற்கை கூட எப்படி ஏந்து வாணுன்ற அறிவு நமக்கு கம்மின்றாரு. ஆனால் அவரே சொன்ன பிறகு மற்ற அறிஞர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம குறிப்பு. நம்ம வாழ்வு முறை வந்து மிக சிறந்த வாழ்வு முறை, தமிழர்களுடைய வாழ்வு முறை. அப்போ அதை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எக்ஸாம்பிள் இதுதான் சொல்ல வரேன் நான். உலகில் மிகச்சிறந்த தமிழர் உணவு முறை மரபுகளை ஒழிக்க வேண்டும் என்ற கூட்டம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கும். கமர்ஷியலாக இருக்கிறவங்க வந்து யார் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, அவன் தன்னுடைய கமர்ஷியலை தான் பார்ப்பான், தன்னுடைய வாழ்வாதாரத்தை தான் பார்ப்பான், தன்னுடைய வளத்தை தான் பார்ப்பான். அவனோட சந்ததியை அவங்க நினச்சி பார்க்குறது இல்லை. அவன் நீங்கள் நல்லா இருக்கான். அவர்கள் சில விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கு தான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும், கெமிக்கல் ஃப்ரீ ஃபெர்டிலைசர் உணவை சாப்பிட்ணும்னு நினைக்கிறோம். அவர்கள் எல்லாம் அன்றைக்கே சாப்பிட்டுருக்காங்க.
நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சில பேர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு ஒன்று அடுத்தவனுக்கு ஒன்று. இதுதான் உண்மை. இது நம்ம வந்து அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்த வேலை தெரிய வந்தது. ஆனால் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, இப்படி இந்த நாட்டுக்கோழி பிராய்லர் கோழியை மனசில் வச்சுக்கணும். பிராய்லர் கோழியை வந்து இப்படி தான், அது எப்படி எண்ணிக்கை அதிகமாக தான் சாப்பிடக்கூடாது. நாட்டுக்கோழிக்கு எதுவுமே தர வேண்டாம், அது ஆரோக்கியமானது. அப்போ நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள் நெல்லில் உட்பட அனைத்துமே ஆரோக்கியமானது. அதுக்கு எதுவுமே தர வேண்டாம். இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் போய் கெமிக்கல் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஸ்ப்ரே அடிக்க வேண்டிய மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய களைகள் வந்துடுது. இல்லை, அது ஒன்று நம்ம பேசுவோம். இதுதான் அப்போ பிராய்லர் கோழின்னும் போது அது இந்த ரகங்கள் இப்போ நம்ம பல்கலைக்கழக ரகங்கள்னும் போது அதுக்கு மருந்து கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு எல்லா சப்போர்ட் கொடுத்து தான் அப்போ தான் அது வரும். ஆனால் இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்டா எப்படி வியாதி வருதோ, பல்கலைக்கழக ரகங்களை சாப்பிட்டா வியாதி தான் வரும். நாட்டுக்கோழியை சாப்பிட்டா எப்படி நமக்கு வந்து ஆரோக்கியம் தருதோ, இந்த நாட்டு ரகங்களை சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதான் பெஸ்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபீல்டுலேயே போய் இப்போ நீங்கள் ஐயா கேட்குற கேள்வி என்னென்னா, நம்ம பயிரிடும்போது களைக்க பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நாயுடு மெத்தட்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஐயா பெருமலை ஐயா ஒருத்தர் மெத்தட் பண்ணுறாங்க. நெல்லை வந்து சக்ஸஸ் பண்ணி நல்லா கொண்டு வராங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு ஒருங்கிணைத்து 6ஆம் நாள் நடவு, நெல் நாற்று விட்டு 6ஆம் நாள் நடவே நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம தனியாக பண்ணலை. அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து தவசீலன் சார் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க வந்து ஆய்வு பண்ணாங்க, எப்படி நட முடியுது, 6 நாள் வளர்ச்சி இருக்குமா, 1008 கேள்விகள். இது எல்லாமே பார்த்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம 6ஆம் நாளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட் இருக்கும் வேறு. அப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் நம்மளால் செய்ய முடிஞ்சுது, செஞ்சுருக்கோம். இப்போ அதனால் அந்த கலைகள்லாம் எளிமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எளிய முறைகளை நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதை தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நீங்கள் கலைகளை எடுக்கிறதுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு மருந்துகளை பயன்படுத்துகிறீங்களா? மருந்துகள் கிடையாது, மருந்துகள் பயன்படுத்த மனிதர்கள் களை எடுக்கிறாங்களா? மருந்துகள் களை நம்ம இது பண்ணவே கூடாது. இப்போ நம்ம செய்யக்கூடிய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 6ஆம் நாள் நடவு 8ஆம் நாள் நடவு பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக மிஷின் நடவு பெஸ்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் நடவு நீங்கள் 3500 ரூபா ஒரு ஏக்கருக்கு வாங்குறாங்க. எனக்கு வேலை இல்லை, நெல்லை கொடுத்துட்டா நாற்று அவங்களே விட்டுருவாங்க, நட்டு கொடுத்து போயிடுவாங்க. அப்போ நாத்தாங்கால் செலவு கிடையாது, நாற்றுல போகிற உரம் மருந்துக்கு இருந்து எதுவுமே கிடையாது. இயற்கை வந்து நிலம் வளமாக இயந்திரங்களை பயன்படுத்தலாம், எறும்பத்தில் பயன்படுத்தலாம், மருந்துகள் பயன்படுத்துறதுல நம்ம நிலம் வந்து வளமாக இருக்கணும். அதுக்கு தேவையான நம்ம வந்து எருவுகள், அதுக்கு தகுந்த இப்போ கனஜீவாமிர்தம் இப்போ நாமளே தயார் பண்ணுறோம். அது இடுபொருள்லாம் நாங்களே தயார் பண்ணுறோம். கனஜீவாமிர்தம் சரி, ஜீவாமிர்தம், பத்தலை கசாயம், இது போன்ற மருந்துகள் எல்லாமே நம்மளே தயார் பண்ணுறோம். இதெல்லாம் அதில் கொடுத்தாலே நிலம் வளமாக இருக்கும். இயற்கை சார்ந்த மருந்துகள் எல்லாமே இயற்கை சார்ந்த மருந்துகள். மாடுகள் வேணும், மாடுகள் இருந்தால் இது அனைத்தையும் நம்மளே தயார் பண்ணிட முடியும். இதை கொடுத்தாலே போதும். நம்ம இப்போ வரிசையாக நடக்கின்ற போது நம்ம கோலோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம கலைகளை கட்டுப்படுத்த முடியும். அது என்ன பெரிய தவறு செய்கிறாங்க ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, நடவு நட்டு 15 நாள் நம்ம களை எடுத்துடணும். அடுத்த 15 நாள் களை எடுத்துடணும். 30 நாளுக்குள்ளே களை எடுத்து முடிச்சிடணும். 45 நாளுக்கு மேலே தூர் அடிக்கிறது குறைஞ்சிரும். 45 நாள் வரைக்கும் தான் தூர் அடிக்கும் பயிர். நம்ம ஆனால் இன்றைக்கி நடைமுறை என்ன பண்ணுறோம், 45 நாளுக்கு பிறகு தான் போய் கலையை எடுக்க போகிறோம். அது எடுக்கிறதுல பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன தவறுகளை நம்ம சரிப்படுத்தினோம்னா ஈல்டு நல்லாவே கொடுக்கும். கலைகளையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், பயிர் எக்கி வந்துடும், நல்ல ஈல்டு கொடுக்கும். இது நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 80 ரகம் நம்ம வச்சுருக்கோம். பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்மளே ஒரு 80 ரகம் வச்சுட்ருக்கோம். நிறைய பேருக்கு விதைகளாக கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து கேவிகேயில் போயிட்டு நம்ம ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த நெல் விதைகள் இப்போ 80 ரகத்துக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்களா? அதில் ஒரு கொஞ்சம் ரகங்களுடைய பெயர்களை சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குருவப்பட்டம், இப்போ மைசூர் மல்லி, சொர்ண மசூரி, பூங்கார், கருத்தக்கார், குள்ளக்கார், இது மாதிரிலாம் வந்து வயசு கம்மி இதுக்கெல்லாம். இப்போ இந்த கருத்தக்கார், பூங்காரெலாம் சொன்னீங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மைசூர்னு ஒன்று, மைசூர் அதாவது என்னென்னா, இப்போ தமிழகம்ன்றது வந்து இன்றைக்கு தான் நம்ம தமிழ்நாடு இப்படி குறுக்கி வச்சுருக்கோம். சென்னை அன்றைக்கி தமிழகம் வந்து இந்திய அளவில் விரிஞ்சு தான் இருந்தது, அன்றைய அளவில் விரிஞ்சு தான் இருந்தது. குறிப்பாக இந்த 4 ஸ்டேட்டில் வந்து நம்ம விரிஞ்சு தான் இருந்தோம். அன்றைக்கு எல்லாருமே அந்த நெல் ரகங்களை பகிர்ந்து தான் இருந்திருப்பாங்க. அது இங்கேருந்து அங்கே போயிருக்கோம், அங்கேருந்து வரும். இன்றைக்கே அது மைசூர் மல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பாரம்பரிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ கருப்பு கவுனி இருக்குது, அதிலே சிவப்பு கவுனி இருக்குது, வெள்ளை கவுனி இருக்குது. கருப்பு கவுனிலே வந்து கருப்பு கவுனி இருக்குது, வெள்ளை கவுனி இருக்குது, சிவப்பு கவுனி இருக்குது. அந்த கவுனி வந்து பர்மாவில் இருந்து வந்த நெல் ரகமா? அதாவது அந்த சைனாவில் வரைக்கும் நம்ம இப்போ நம்ம போதி தர்மன் எங்கே போனோம், எங்கேருந்து போனார் போதி தர்மன், இங்கேருந்து தான் சைனா போகிறாங்க. அதனால் வந்து இந்த நெல்மணிக்கெல்லாம் எந்த ஆண்டு காலன்றது நம்மளால் குறிப்பிட்டு கணிக்க முடியல. ஆனால் வந்து எல்லா இடமும் பரிமாற்றம் வந்து இது இருக்குது. சில நெல் ரகங்கள் மட்டும் அவர்களுக்காக ஸ்பெசிஃபையாக எடுத்து வச்சுருக்காங்க. அரசர்கள் மட்டும் சாப்பிட்ட ஒரு உணவாக வச்சுருக்காங்க. இன்றைக்கு எல்லாரும் அரசர்கள் தான், ஆனால் எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு நெல் ரகம் சொல்லுவாங்க, வரப்பு குடைந்தான். வரப்பு குடைஞ்சான், வரப்பு குடைஞ்சா அது வேறு அந்த அளவுக்கு அதோட ஈல்டு நல்லாயிருக்கும். வரப்பு குடைஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப ஈல்டு நல்லாயிருக்கும். அது மாதிரி குழி உடைச்சான்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மடுமுழுங்கின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ பெரிய மழைகள் வந்தாலும் அதில் மிதங்கக்கூடிய இது இருக்குது. கல்லுருண்டைக்கார். கல்லுருண்டை வந்து உடம்பு நல்லா பலமாக வச்சுக்கும். கல்லுடையான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது முறுக்குக்காகவே செய்வாங்க. ஒவ்வொரு நெல்லுக்கு ஒரு குணம் உண்டு. அது அந்த டேஸ்ட் மாறும். இப்போ நம்ம மணப்பாறை முறுக்குன்னா அது இந்த கல்லூரி இதில் செய்கிறது, கல்லூரில் இதில் செய்கிறது.
நெல்லை நம்ம வளர்க்குற அளவுக்கு வரகு நம்ம இப்போ இன்றைக்கி வந்து இப்போ மில்லட்ஸ் ஆஃப் தி இயர்னு போட்டு 2023 தான் நம்மளுடைய சிறுதானிய ஆண்டாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி பல பேர் வந்து இன்றைக்கி அதை பயிர் பண்ண வந்துட்டாங்க. நாங்களே இப்போ ஆரம்பித்து அதை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அது கம்பு, கேவுரு, வரகு, சாமை இதெல்லாமே இப்போ நம்மளே போட்டுட்ருக்கோம் சார். இப்போ திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது, அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீங்க நீங்கள். அந்த அரசு இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து செயல்பாடுகளை கொண்டு வருவதற்கும் அல்லது இந்த சிறார்களுக்கு, பள்ளி சிறார்களுக்கு உணவு கொடுப்பதில் இந்த இயற்கை வித்துகளை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம். அன்றைக்கி வந்து காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து உண்மையிலே இதை வந்து ஒரு பெரிய திட்டங்க காலை உணவு திட்டம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து காலையில் உணவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் அவங்களுக்கு தெம்பாக இருப்பாங்க, படிப்பில் ஒரு கவனம் இருக்கும். அது மிக சிறப்பான திட்டம் தான். அதில் என்ன எங்களுடைய கோரிக்கை, இயற்கை விவசாயன்ற ஒரு கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னு வருதுங்க. அதாவது ரைஸில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க மினரல்ஸ் எல்லாம். இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். யாருன்னா இது இப்போ ஒரு இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்களும் அதிகாரிகளும் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இப்படி செய்தால் நல்லா இருக்கணும் போது அரசியல்வாதிகள் அதை அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க. ஆனால் நம்முடைய கோரிக்கை என்னென்னா, ஆரோக்கியமான உணவை குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. அந்த குழந்தைகள் தான் நம்மளுடைய ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். இன்றைக்கி வந்து சில எத்தனையோ பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து ஆண்மை இல்லாமல் இருக்காங்க. குழந்தைகளுக்கு 10 வயசில் சுகர் வருது. இன்றைக்கி குழந்தைகளுக்கு பல்வேறையான வியாதிகளுக்கு கேன்சர் வருது. இதெல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன வழின்னு பார்த்தா காரணம் இந்த உணவு தான், அடிப்படை உணவு தான். அப்போ இயற்கையான உணவை வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு ஊட்டுறாங்க, அது சாப்பாடாக ஊட்டணும், விஷத்தை ஊட்டக்கூடாது. அப்போ நான் எல்லாருமே போய் பதிவு பண்ணுறது, முதல்ல அந்த பெண்கள் வந்து நீங்கள் மாறுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து சாப்பாடை ஊட்டுறீங்களா இல்லை விஷத்தை ஊட்டுறீங்களா? இந்த சிந்தனை நீங்கள் மனசில் விழிப்புணர்வு கொண்டு வரணும். அவ்வளோ பார்த்து ஊட்டுற, ஆனால் அது விஷத்தை ஊட்டிகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உணவை ஊட்டணும், அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அப்போ முதல்வர் அவர்கள் இன்றைக்கி இந்த அளவு செய்தது வந்து பெரிய விஷயம். அவரும் வந்து இந்த சிந்தனையை வந்து மனசில் வாங்கியது. ஏன்னா இப்போ நீங்கள் போய் சொல்லணும், பதிவு பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இந்த இயற்கையாக விளையப்பட்ட கருப்பு கவுனிலேருந்து இன்றைக்கி தானியங்கள்லேருந்து இந்த உணவை வந்து காலையில் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இயற்கை விவசாயமும் ஒரு பக்கம் வளரும், அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பெருகும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். இதை மட்டும் அவர்கள் வந்து இதை செய்யணுன்றது வந்து ரொம்ப பணிவான வேண்டுகோள், என்னுடைய பணிவான வேண்டுகோள் அது. இதை வந்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். அது இப்போ வந்து நடைமுறை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வராங்க. ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் தலைவர் எளிதாக முதல்வரை சந்திப்பார், அவர் மூலமாக அதை செயல்படுத்துறதுக்கு அதுக்கான திட்டத்தை ஐயா கொடுத்துட்டோம், எங்களை அண்ணன் வேல்முருகனோட கொடுத்துட்டோம். அவர் வந்து அதை எடுத்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி மெனு கொடுக்கலாம், காலையில் என்ன உணவு கொடுக்கலாம், திங்கட்கிழமை என்ன மெனு கொடுக்கலாம், செவ்வாய்க்கிழமை என்ன கொடுக்கலாம், அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடு இப்போ அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அதை பதிவு பண்ணிவிடுவார். அதை ஃபுல்லாக அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் படிச்சிருப்போம், அந்த வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு படிப்போம். ஆனால் வரப்பே இல்லாமல் இருக்கு இப்போ. இது வந்துன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்குள்ளான நிலங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு அது நல்ல. ஆனால் அன்றைக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடி போர்வெல்லாம் கிடையாதுண்ணே. அன்றைக்கு வந்து அது அத்தியாவசியமாக இருந்துச்சு. இன்றைக்கு போர்வெல்லாம் இருக்குது. மிஷின் பார்த்தீங்கன்னா, மிஷின் அன்றைக்கி போர்வெல் போட்டு நிலத்தடி நீரை குறைக்கிற மாதிரி ஆகிடும். அதாவது இப்போ இந்த புரட்சி எல்லாமே அன்றைய காலகட்டத்துக்கு தேவையானதாக இருக்கும். அது பிற்காலத்தை பார்த்தா அந்த புரட்சியை உடைச்சி வர மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த உணவு திட்டத்துக்காக தான் அந்த வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி வந்துச்சு. இன்றைக்கி அது வேணான்றமே. பால் மாதிரியே இருக்கும், பாலாக இருக்காது. எண்ணெய் மாதிரியே இருக்கும், எண்ணெயாக இருக்காது. அரிசி மாதிரியே இருக்கும், அரிசியாக இருக்காது. கோழி மாதிரியே இருக்கும், கோழியாக இருக்காது. இன்றைக்கி எல்லாம் மாதிரியாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரிகளை சாப்பிட்டுட்டு நம்ம குழந்தைகளும் இன்றைக்கி குழந்தை மாதிரி தான் இருக்குது, அது குழந்தையாக இல்லை. அதனால் வந்து நம்ம சில புரட்சிகள் நம்ம செய்து தான் ஆகணும். ஆனால் அதை ஒரு காலகட்டத்தை இருந்தாற்போ நம்ம இந்த இயற்கையை ஒத்து அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்த்து தான் செய்யணும். வரப்புன்றது ஒரு சாதாரண விஷயம். அது வந்து இன்றைக்கி எதனால் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் செலவு அதிகமாக இயந்திரங்களோட இவன் ஒரு 4 சுற்றி இதிலே சுற்றிட்டு இருப்பான். பெரிய 1 ஏக்கருக்கு ஒரு இதாக இருந்ததுன்னா அவங்க டைம் குறையும், கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் வரப்பு இன்றைக்கி வந்து அவசியம் குறைச்சிட்டு நல்லது, கொஞ்சம் எல்லா வகையிலுமே நல்லது. அந்த அண்டை வெட்டுற கூலி குறையும், மிஷின் செலவு குறையும், எல்லாமே குறையும் அதில். அதனால் இன்றைக்கி அந்த வரப்புகள் தேவையில்லை. அது ஒரு சில பவுண்டி தேவை தான், அவுட்டர் பவுண்டி தேவை தான், அவசியம் தேவை. இப்போ விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறை, இது கடந்த காலங்களில் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? 100 நாள் வேலையால் தானே இது குறையுது, அதில் ஒன்றும் மறுக்க முடியாது. அந்த 100 நாள் வர்றவங்களை இந்த விவசாயத்தை பயன்படுத்திட்டா 2 ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அவங்களுக்கும் இந்த 100 நாள் காசும் கிடைச்சிடும், அந்த இவங்களுக்கும் விவசாயிகளும் பயன்பெறும். இவங்க சார்பாக நாங்கள் எங்களுடைய பங்கை கூட கொடுத்துட்றோம், அதாவது எங்களுக்கு கூலி கூட கொடுத்துட்றோம். ஆளாக வந்தால் போதுன்றது தான் சில பேரோட கோரிக்கையாக இருக்குது. என்னுடைய இது தனிப்பட்ட கருத்தும் அதுதான். நாங்களும் 1 நாள் கூலி கொடுத்துட்றோம், 100 நாள் காசையும் நீங்கள் வாங்கிக்கிங்க, வந்து எங்கள் வேலை செய்யுங்க. அப்படி செய்தால் வந்து கண்டிப்பாக விவசாயிகள், அரசாங்கமும்
விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும்ல. கண்டிப்பாக அதற்கான முன்னெடுப்புகள் யாராவது இது பண்ணி- அரசாங்கம் இது விவசாயிகள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, நீங்கள் அனுப்ப 100 நாள் ஆளுங்களாம் அனுப்பி விடுங்க தான் சொல்கிறாங்க. சில நேரங்களில் சில கிராமங்களில் அந்த ஹெல்ப் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சட்டபூர்வமாக செய்யணும் அரசாங்கம் முடிவு பண்ணி நீங்கள்லாம் வந்து இந்த தொகையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் கம்மியாக இருக்குது, அதனால் அதில் நாங்கள் கை வைக்கலை. கூட நீங்கள் போய் இந்த விவசாயத்தை அவங்க கொடுக்குற கூலியும் வாங்கிக்கிட்டு அந்த வேலையும் செய்தால் உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், அவங்களுக்கும் வருமானம். இது அரசாங்கம் செய்யணும். இது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒரு பேராளராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்த தமிழக மக்களின் வாழ்வுரிமை உயர வேண்டும், அவருடைய வாழ்வியலும் உயர வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் இயற்கை விவசாயத்தையும் எடுத்து செல்கிறீர்கள். உங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற, அதுவும் வெற்றிகரமாக நடைபெற தமிழன் தொலைக்காட்சி சார்பிலே வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. தமிழன் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வில் அடுத்த ஒரு நிகழ்வில் இன்னொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.